இப்ப வந்து நம்ம 5வது சம் பார்க்க போறோம். அதுல என்ன குடுத்துருக்காங்கன்னா, 16, 11, 6, 1 என்ற கூடுதொடர் வரிசையில் -54 என்பது எத்தனாவது உறுப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப வந்து இந்த கூடுதொடர் வரிசை என்ன குடுத்துருக்காங்க? 16, 11, 6, 1 இந்த மாரி இது வந்து -54 வரைக்கும் போகும். அது வரைக்கும் குடுத்துருக்காங்க. அதாவது -54 எத்தனாவது உறுப்புன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அது எத்தனாவது உறுப்புன்னு நம்ம இப்ப கண்டுபிடிக்க போறோம். இப்ப வந்து கூட்டுத்தொடர் வரிசையில எண்ணாவது உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னது? Tn = a plus n minus 1 into dயா. இப்ப வந்து இதுல வந்து எண்ணாவது உறுப்பு அதாவது -54ன்னு குடுத்துட்டாங்க. அதாவது Tn = -54 அதாவது கூடுதொடர் வரிசையில உள்ள உறுப்பு. ஆனா எண் அப்படிங்கிறது அதாவது இது எத்தனாவது உறுப்புன்னு நமக்கு தெரியாது. அதனால நம்ம வந்து Tn = -54ன்னு எடுத்துட்டோம். இனிமே இதுல இருக்கிற ஏய கண்டுபிடிக்க போறோம். ஏன்னா முதல் உறுப்பு. முதல் உறுப்பு என்னது? 16. அப்ப வந்து 16ன்னு போட்டாச்சு. இனிமே டீய கண்டுபிடிக்க போறோம். டி உறுப்பு டீனா என்னது? 2வது உறுப்புல இருந்து முதல் உறுப்ப கழிச்சா ஆன்சர். அதாவது T2 - T1. இப்ப வந்து T2னா என்னது? இதுல T2 அதாவது இது T1 இது T2. அப்ப வந்து T2 என்னது? 11 மைனஸ் T1 என்னது? 16. அப்ப வந்து 11லேருந்து 16 கழிச்சா நமக்கு வந்து -5ன்னு கிடைக்குமா? அப்ப வந்து Tn = a plus n minus 1d இதான ஃபார்முலா. இப்ப வந்து a இருக்கிற இடத்துல வந்து Tn = a இருக்கிற இடத்துல வந்து நம்ம 16 போட்டாச்சு. பிளஸ் n minus 1 d இருக்கிற இடத்துல வந்து நம்ம -5 போட்டாச்சு. அப்ப வந்து நமக்கு Tn = 16 plus n minus 1 into -5 அப்படின்னு கிடைச்சிருமா? அப்ப வந்து Tnக்கு நம்ம ஏற்கனவே வந்து -54 அப்படின்னு நம்ம வந்து போட்டு வச்சிருக்கோம். அப்ப வந்து Tn இருக்கிற இடத்துல வந்து நம்ம இந்த -54 போட்டுக்கிறோம். = இந்த 16 அப்படி இருக்கும். பிளஸ் n minus 1 அப்படி இருக்கும். -5. இப்ப வந்து இங்க 16 இங்க பிளஸ்ஸா இருக்கா? அப்ப இந்த சைடு வந்தா மைனஸ் ஆயிருமா? அப்ப ஏற்கனவே இங்க வந்து -54 இருக்கு. இந்த 16 இந்த சைடு போனா -16 ஆயிரும். n - 1 into -5 அப்படின்னு இருக்கும். அப்ப வந்து -54 -16னா கூட்டி மைனஸ் அடையாளம் போடுவோமா? அப்ப வந்து நமக்கு -70ன்னு கிடைச்சிருமா? n - 1 இங்க வந்து இந்த -5 வந்து பெருக்கலா இருக்கா? அந்த சைடு போனா வகுத்தல் ஆயிருமா? அப்ப வந்து வகுத்தல் -5ன்னு கிடைச்சிருமா? அப்ப வந்து இந்த மைனஸும் மைனஸும் பிளஸ் ஆயிருமா? ஓரஞ்சு 5 இங்க வந்து ஓரஞ்சு 5 7ல 5 போனா மிச்சம் 2 இருக்குமா? அப்ப வந்து இது 20 ஆயிருமா? 20ல 4 5 20 அப்ப வந்து 14 அப்படின்னு இந்த சைடு கிடைச்சிருக்கா? இங்க n - 1 அப்படின்னு இருக்குமா? அப்ப வந்து நமக்கு n தான் தேவை. அப்ப வந்து n இங்க இருந்துட்டு இங்க 14 இருக்கு. இந்த -1 இந்த சைடு வந்தா +1 ஆயிருமா? அப்ப n = 15ன்னு நமக்கு கிடைச்சிருமா? அப்ப வந்து சம்ல என்ன கேட்டிருக்காங்க? -54 என்பது எத்தனாவது உறுப்புன்னு கேட்டிருக்காங்க. அப்ப வந்து நம்ம Tn இருக்கிற இடத்துல வந்து -54 தானே சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கோம். அப்ப நமக்கு வந்து எத்தனாவது உறுப்புன்னு ஆன்சர் கிடைச்சிச்சு? 15ன்னு அப்ப வந்து 15வது உறுப்பு தான் -54 அதாவது n = 15ன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதோட இந்த சம் அவ்வளோதான்.